லிங்கா திரைப்படம் வெளிவர்றதுக்கு முன்னாடி தொடர்ந்து சர்ச்சைகள் எல்லாம் சந்திச்சுக்கிட்டே வருது. அதுல முக்கியமான சர்ச்சை என்ன அப்படின்னா, இந்த கதை என்னுடையது அப்படின்னு கோர்ட்ல கேஸ் போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான இஷ்யூஸ் தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி அந்த வரிசையில சக்திவேல் அப்படிங்கிறவரும் இணைஞ்சிருக்காரு. அதாவது சக்திவேல் அப்படிங்கிறவர் லாயலா காலேஜ்ல MA விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சவராம். சினிமா மேல இருக்கிற ஆர்வத்தால ஒரு கதாசிரியர்கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணியிருக்காரு. முல்லை பெரியாறு, அதை கட்டின பென்னி குயின் இவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பேஸ் பண்ணி உயிரணை அப்படின்ற ஒரு கதையை வந்து எழுதியிருக்காராம். இந்த கதையை ஆல்ரெடி டிவி பிளஸ் வந்து நம்ம சினிமா தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இந்த கதையை நிறைய இயக்குநர்கள் கிட்ட தயாரிப்பாளர்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த கதையை வந்து படமாக எடுக்கணும்னா பல கோடி ரூபாய் தேவை அப்படிங்கிறதால யாருமே இந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன் வரல. அப்படி இருக்கும்போது போன 19ஆம் தேதி தென்னிந்திய கதாசிரியர் சங்கத்தில் வந்து இந்த கதையை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ ரவிரத்னம் அப்படிங்கிறவர் லிங்கா படத்துடைய கதை என்னுடைய கதை அப்படின்னு சொன்ன விஷயம் பத்திரிகையில வெளிவந்ததை இவர் பார்த்திருக்காரு. அதை தொடர்ந்து இந்த கதை என்னுடைய கதையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அவர் கோர்ட்ல கொடுத்த மனுல இந்த விஷயம் எல்லாத்தையுமே விலாவரியா சொல்லியிருக்காரு. இதை விசாரிச்ச நீதிபதிகள் இதுக்கு உடனடியா பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கா படத்துடைய கதாசிரியர் பொன்குமரன், இயக்குனர் KS ரவிக்குமார், அதுக்கப்புறம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் இவங்க எல்லாருக்குமே நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க.